ரீசென்ட் டைம்ஸ்ல எஸ்ஐஆர் ஃபார்ம் அப்படின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ்ஐஆர் ஃபார்ம்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஃபார்ம். பார்த்தீங்கன்னா, டூப்ளிகேட் ஓட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்றதுக்கும், உங்களுடைய வோட்டிங் இன்ஃபர்மேஷன்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அப்டேட் பண்றதுக்கும் தான் இத யூஸ் பண்றாங்க. ஸோ இப்ப அத இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் எப்படி சப்மிட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பூத் லெவல் ஆஃபீசர்ஸ் வந்து எனக்கு குடுத்துட்டு போனாங்க. நான் அத முனிசிப் ஆஃபீஸ், விஏஓ ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போயி ஜஸ்ட் காமிச்சேன். அவங்களே நம்ம ஆதார் கார்டுல இருக்க ஒரு டீட்டெயில்ஸ் வச்சு ஒரு 5 ஆர் 6 ரோஸ் ஃபில் பண்ணிட்டு, ஃபோட்டோ வேணும்னா அப்டேட் பண்ணணும்னா நீங்க குடுக்கலாம். இல்லைன்னா ஆஸ் இட் இஸ் அதே ஃபோட்டோவோட எடுத்துக்கிறாங்க. நீங்க சிக்னேச்சர் போட்டு உங்களுக்கு ஒண்ணும், அவங்க ஒண்ணு ரெஃபரன்ஸ்க்கு வச்சுப்பாங்க. ஸோ இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த வயசானவங்க அண்ட் இன்னுமே ஓட்டுரிமை அப்படின்ற ஒரு பெரிய அவேர்னஸ் இல்லாத நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கலாம் இத சிம்பிளா எடுத்துக்கிட்டு விட்டுட்டாங்கன்னா, அவங்களால ஓட் போட முடியாது. அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லைனாலும் படிச்ச நமக்கு இருக்கும். ஸோ அந்த மாரி முடியாம இருக்க நெறைய பேர்த்துக்கு கைட் பண்ணுங்க. இந்த மாரி விஷயம்லாம் நம்ம வீட்டுக்கே வந்து 100% எல்லாருமே ஃபில் பண்ணி குடுக்கணும்னு வாங்கிட்டு போகணும். பட் 1 ஆர் 2 பிளேஸஸ்ல மிஸ் ஆச்சு அப்படின்னா, நம்ம அவங்களே ப்ளேம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அக்செப்ட் பண்ணிட்டு நம்மளால பண்ண முடிஞ்சத பண்ணணும். ஸோ நம்ம சைடு இருக்கவங்களால நம்மளால என்ன முடியுமோ ஒரு 2 பேர்த்துக்கோ, 3 பேர்த்துக்கோ ஹெல்ப் பண்ணி நீங்க ஃபில் பண்ணும்போதே, அப்படி உங்களுக்கு டவுட்டா இருந்தாலும் இந்த மாரி முனிசிபல் ஆஃபீஸ்க்கு போயி அத வாங்கி இது பண்ணுங்க. இல்ல அதிலேயே நம்பர் குடுத்துருப்பாங்க. அதுக்கு கால் பண்ணீங்கனாலே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒரு 4, 5 பேர்த்துக்கு வயசானவங்க, இல்ல கொஞ்சம் இல்லிட்ரேட்டா இருக்கிறவங்களுக்கு வாங்கிட்டு போய் அவேர்னஸ் பண்ணி, அத ஃபில் பண்ணி குடுத்து, இத இது பண்ணுங்க. ஏன்னா ஓட்டுரிமைன்றது ரொம்பவே முக்கியம். அதுதான் நாளைக்கு நம்மளுடைய பொலம்பல் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு அதுதான். ஸோ அத விட்டுட்டு திரும்ப பொலம்பக்கூடாது. ஸோ ஸ்டே இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷார்வென்ஸ். தேங்க் யூ.